Dear people, you must know that so many Christians, even though they call that they believe God, really they don't believe God. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாலும் கூட உண்மையாலுமே அவர்கள் விசுவாசிப்பது இல்லை. Why so many problems even among Christians and Christian families? கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஏன் அதிகமான பிரச்சனைகள்? Because we have to analyze as why. ஏன் என்ற கேள்வியை நாம் சரியாக தீர்க்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். For a believer, God has given two important, gracious positions in his life. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு ஒரு பொக்கிஷமாக இரண்டு காரியங்களை கொடுத்திருக்கிறார். வாட் இஸ் தட்? அது என்ன? ஒன், the peace which passeth all understanding. உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை தேவன் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். And the joy of the Lord in his life. கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை அவனுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். Suppose if you call yourself a Christian, நீ உன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்வாயானால், if you don't have these things, இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, it is a very serious thing to analyze and to examine before God. நீ இதை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு முன்பாக சிந்திக்க வேண்டிய அதிமுக்கியமான காரியம். Here, why these people of Israel, here we see in the 9th chapter, 9வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். The people of Israel, they were very religious people. இஸ்ரவேல் மக்கள் ஒரு பக்திக்குரியவர்கள். They were so religious. அதிக பக்திக்குள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். But still, they could not get salvation. அவர்கள் ரட்சிப்பை பெற முடியவில்லை. That is what Saint Paul explains here. அதைத்தான் பரிசுத்த பவுல் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். ரோமன்ஸ் 9th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தில் he compares two types of people. இரண்டு விதமான மக்களை அவர் இந்த இடத்தில் ஒப்பிட்டு பேசுகிறார். One group of people are Jews. ஒரு கூட்ட மக்கள் யூதர்கள், மற்றவர்கள் பிரஜாதிகள். Jews, they got the word of God. யூதர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை இருந்தது. But the heathen people, from the beginning, they didn't have the word of God. அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை இல்லை. இங்கே விதமாக இந்த ரெண்டு காரியத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். Here, how the Israelites and Jew and the heathen people were really responded. We just see இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த யூதர்கள் இவ்விதமாக நீதியை அடையாமல் போனார்கள் என்று சொல்லுகிறது. They didn't receive righteousness. But the heathen people, they received righteousness. பிரஜாதி மக்கள் நீதியை பெற்றுக்கொண்டார். See 30th verse, Romans 9:30. ரோமர் 9வது அதிகாரம் 30வது வசனம். Here the Bible says, 30th verse, what shall we say then?
that the Gentiles which followed not after righteousness have attained to righteousness, even the righteousness which is of faith. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத பிரஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. 31st verse, நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. You see 31st verse, but Israel which followed after the law of righteousness hath not attained to the law of righteousness. One group of people attained righteousness and the other group of people didn't attain righteousness. Why? Because 32nd verse, எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல். 32nd verse, wherefore because they sought it not by faith. அப்போ what is faith? So we have to analyze it. So these people, so they got the word of God, தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், they were so called blessed people of God, தேவனால அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூட சொல்லலாம். But they didn't receive righteousness. அவர்கள் நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை. But the heathen people, when they heard the gospel, they believed. ஆனால் பிரஜாதி மக்கள் சுவிசேஷத்தை கேட்ட பொழுது அவர்கள் விசுவாசித்தார்கள். So even in our church, many people say, we believe God. நம்ம சபையில் அநேக மக்களும் சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். Even many Christians say, we believe God. ஆனால் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். So what is faith? Belief. இப்போ விசுவாசங்கிறது என்ன? I would like to give you an example. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Suppose if you travel abroad, நீ ஒரு வெளிநாட்டுக்கு போகிற பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறாய். You get into the aeroplane and sit there. ஒரு வெளிநாட்டுக்கு போகும் பொழுது அந்த ஏரோப்ளேனில் போய் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. You are seated there in the plane and you are waiting for the plane to start. அந்த ஏரோப்ளேன் போகிறதுக்கு ஆரம்பமாகிறதுக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. So you believe the pilot, அந்த விமான ஓட்டியை நீங்கள் நம்புகிறீங்க. You believe the aeroplane, அந்த ஏரோப்ளேனை நம்புகிறீங்க. You just completely trusted and you are sitting there. நீங்கள் முழுக்க அந்த இடத்துல அப்படி நம்பி தான் உட்கார்றீங்க. You believe that the pilot will be sure in taking the plane in the right direction, in the right path. இந்த விமான ஓட்டி சரியான திசையில் சரியான வழியில் கொண்டு போவார். You believe the aeroplane also, this is safe. What you sit, what you plan, you think. Or else what you sit here, the plane, you believe it. அந்த விமானத்தை நீங்கள் நம்புறீங்க. One man of God, ஒரு தேவ மனிதர், he was traveling to Somalia, a country. ஒரு சொமாலியாங்கிற ஒரு நாட்டுக்கு போகும் பொழுது the plane was really, for the looking itself, is not in a right, correct status.
அந்த விமானத்தை பார்க்கும் பொழுதே பார்த்தா நமக்கு அது போகுமா போகாதான்ற ஒரு எண்ணமே தோணுகுது. ஏன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், அந்த ரக்கையெல்லாம் கூட ஏதோ கயிறெல்லாம் போட்டு கட்டி பிளாஸ்டர் மாதிரி இதெல்லாம் போட்டு ஒட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஹி வாஸ் டெல்லிங், ஸோ ஹி வாஸ் ஸோ மச் அஃப்ரைட். ரொம்ப ஒரு பயந்தார். Will this plane reach? So with much fear, this man of God seated in the plane. But when we sit in a plane to, suppose we travel to a far country, ஒரு நீண்ட பிரயாணத்துக்காக நம்ம போகும் பொழுது அந்த பிளேனில் உட்கார்ந்துருக்கும் பொழுது, so we believe the pilot, we believe the aeroplane. Even suppose if we get into a bus also, ஒரு பஸ்ஸில் நம்ம ஏறும்போது கூட we believe the driver. We believe that he will definitely take us without accident to the destination. நாம் போக வேண்டிய இடத்துல நிச்சயமாக அவர் கொண்டு போய் சொல்லுவார். என்ன பண்ணுறோம்? We lay ourselves completely, trusting that everything will go rightly. எல்லாம் சரியாக போகும்னு சொல்லி நம்ம நம்பித்தான் அந்த பிளேன்லையும் சரி பஸ்லையும் சரி உட்காரோம். ஆனால் பட் we don't believe God like that. தேவனை நம்ம நம்புறதில்லை. We say that we believe God, தேவனை நான் நம்புறோங்கிறோம். But truly speaking, we don't entrust to God like we entrust to the pilot or the aeroplane or to the bus. அந்த விமான ஓட்டிக்கும் அந்த விமானத்துக்கும் அந்த பஸ்ஸுக்கும் நம்மளை அப்படியே ஒப்படைச்சிட்றோம். பத்திரமா கொண்டு போய் சேர்த்துவாங்கன்னுட்டு அந்த விமான ஓட்டியை அந்த டிரைவரை நம்புறது கூட நம்ம நம்புறதில்லை ஆண்டவரை. we don't believe God even like the pilot or the bus driver. That is the real fact in many of the Christians. அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. they say that believe God, ஆண்டவரை நம்புறோன்னு சொல்றாங்க, but they don't commit wholly to God. தேவனுக்கு முழுமையாக தங்களை அவர்கள் அர்ப்பணிப்பது கிடையாது. So God could not work in your life and in your family. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் செயல்படுவது முழுமையாக இல்லை. You really speaking, that is the problem. Many of the Christians, அநேக கிறிஸ்துவுடைய பிரச்சனை என்னன்னா, they don't entrust themselves to God. ஆண்டவருக்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கறதில்லை. These Jews, what we saw in 9th chapter and 31st verse, அந்த 31வது வசனத்தில், நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. You see the 31st verse, Romans 9:31. Here we see, but Israel which followed after the law of righteousness hath not attained to the law of righteousness. நியாய பிரமாணத்தை மூலமாக தேடினவர்கள் நீதி பிரமாணத்தை அடையவில்லை. What is it? Many people we think, because I go to church, ஆலயத்துக்கு போகிறேன், I pray, ஜெபிக்கிறேன், I know the Bible, வேதம் தெரியும், I read the Bible, வேதத்தை வாசிக்கிறேன், so many religious aspects. You calculate and say, because of this God should bless me. நீ செய்கிற சில காரியங்களெல்லாம் நீ கணக்கிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீ கணக்கு போட்டுக்கிற. You make a calculation that God should bless you because you have all the religious practices. எல்லா விதமான இந்த மத சம்பந்தமான காரியங்களை நீ செய்யறதுனால ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீயே கணக்கு போடுற. People of Israel, they were thinking like that.
இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் நினைச்சாங்க. பிகாஸ் we seek the law, நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்க பார்க்குறோம். பட் we know nobody can really hold the law fully. எந்த ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் கடைபிடிக்க முடியாது. So why God should give the law to us? ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை எதுக்காக நமக்கு கொடுக்கணும்? In order to know what is sin. பாவம் என்றால் என்ன? What is disobedience to God? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது என்றால் என்ன? So to make ourselves known that we are not capable enough to fulfill God's law, God gave the law. நம்ம நியாயப்பிரமாணத்தை முழுமையா நம்ம பின்பற்றி நடக்க முடியாதுங்கிறத அறிந்து கொள்வதற்கு தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். Not to be saved, ரட்சிக்கப்படும்படியாக அல்ல. When the rich man came to Jesus, ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த பொழுது, he said, Lord, what should I do to inherit eternal life? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? வெரி குட் கொஸ்டின். நல்ல ஒரு கேள்வி. The best question I could say, மிகச்சிறந்த ஒரு கேள்வின்னே சொல்லலாங்க. Because it's a great high standard question. ஒரு மேலான அளவில் question. He was not seeking the blessings of this world. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவன் தேடல. Yes, a very wonderful questions. ஒரு மேலான ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். Lord, what must I do to inherit eternal life? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? Lord said, follow the commandments. கட்டளை நீ கடைபிடிப்பா. He said, oh Lord, love your name. So he was telling, Lord, I am following the commandments even from my childhood. ஆண்டவரை சின்ன பிராயத்திலிருந்தே நான் இந்த கட்டளையை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். If he really followed the commandment, he would have really felt that he was a sinner, that he was not able to fulfill the law. உண்மையாலுமே அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவனாக இருந்தால் நியாயப்பிரமாணத்தின் அளவில் அவன் ஜீவிக்க முடியலங்கிறத அவன் அறிந்திருப்பானுங்க. But he was not able to understand that. அது அவனால் விளங்கிக் கொள்ள முடியல. Why? He didn't really full-hearted way followed the law. முழு இருதயத்தோடு அவன் பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை. So he was not able to understand that he was a sinner. அவன் ஒரு பாவிங்கிறது அவனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. He could not understand that he should come as a sinner to Jesus Christ. ஒரு பாவியா இயேசு கிறிஸ்துவை வரணுங்கிறது அவனால் விளங்கிக் கொள்ள முடியல. He could not understand that only by the mercy and grace of God he could really receive eternal life. ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னு அவனால் விளங்கிக் கொள்ள முடியல. So he was not truly fully following the commandment. ஆகவே அவன் வாழ்க்கையில அந்த கட்டளையை உண்மையான விதத்தில் முழுமையான விதத்தில் பின்பற்றவில்லை. Jews also, they were trying the laws. யூதர்களும் அந்த பிரமாணத்தை கடைபிடிக்கும்படியாக முயற்சிக்கிறார்கள். But what is the purpose which they were trying? இந்த இடத்துல அவங்க அது எதை பின்பற்றும்படியான என்ன நோக்கத்தோடு செய்கிறாங்க? To show that I am a better religious person. நான் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன். I know God's word. ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தெரியும். We are Jews. நாங்கள் யூதர்கள்.
We are from Abraham. ஆபிரகாமினிடத்திலிருந்து வந்தவர்கள். So many things were obstructing truly their understanding of their own sinfulness. அவங்க தங்களுடைய உண்மையான அந்த பாவ தன்மையை விளங்கிக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவர்களுடைய அந்த விளங்குதலுக்கு தடையாக இருக்கிறது. They want to establish righteousness. அவங்க தங்களுடைய நீதியை நிலைநாட்ட பார்க்கறாங்க. Many of the Christians truly they want to establish their own righteousness. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நீதியை நிலைநாட்ட பார்க்கறாங்க. I am from a Christian background. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் I go to church. வேதத்தில் பார்க்க போகிறேன். I know the Bible. வேதம் தெரியும். I pray. But they are not saved. அவங்க ரட்சிக்கப்படலை. They are not saved. அவங்க ரட்சிக்கப்படலை. It is true they have all religious practices. எல்லா மத சம்பந்தமான பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. They pray well, நல்லா ஜெபிக்கிறாங்க. They read Bible well, வேத வாசிக்கிறாங்க. Still they are not saved. இன்னும் ரட்சிக்கப்படலை. They don't have a living relationship with God. தேவனோடு ஒரு ஜீவனுள்ள தொடர்பு அவர்களுக்கு இல்லை. They don't have the peace of God in their lives. அவங்க வாழ்க்கையில் தேவ சமாதானம் இல்லை. They are troubled very quickly. சின்ன காரியத்திலோட அப்படியே கலக்கம் அடைஞ்சிடுறாங்க. They don't have the joy of the Lord in their lives. அவங்க வாழ்க்கையில் ஆத்தருக்குள்ள சந்தோஷம் இல்லை. But Bible promises these things. இது வேதம் வாக்கு பண்ணுகிறது. It is true sometimes we may be trouble. சில சமயம் நம்ம கலக்கம் அடைகிற ஒரு காரியம் இருக்கும். But it can't last and we can't be always in that state. நம்ம அப்படி எப்பவுமே இருக்க முடியாது. Because the Holy Spirit inside will speak to us and convict us. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி உணர்த்துவார். So many Christians, they get irritated. கோபம், bitterness, கசப்பு, anger, jealousy, பொறாமை. It all shows that they are not saved. They have some religious practices. அவங்க ரட்சிக்கப்படலை. They could not really get the righteousness of God. தேவனுடைய நீதியை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. Probably it may be there for so many years. அநேக வருஷங்கள் கூட உன் வாழ்க்கையில் இது இருக்கலாம். You may think that you are saved. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க நீ நினைச்சிட்டு இருப்ப. So many years you may be coming to the church. சர்ச்சுக்கு வரலாம். 30 years, 20 years, 30-20 வருஷம். But still you may not be saved. நீ இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். You don't have a living relationship with God. ஜீவனுள்ள தேவனோடு உனக்கு தொடர்பு இல்லை. You don't have a real communion with the Holy Spirit who is dwelling inside. உனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரோட தொடர்புள்ள ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல இல்லை. காரணம் என்னன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, விசுவாசம் உங்களுக்கு இல்லை. விசுவாசம் உங்களுக்கு இல்லை. ப்ராப்ளமே, ஐ ஹேவ் ஃபெய்த், விசுவாசம் எனக்கு இருக்கு. பட் த ஃபெய்த் which the Bible describes is not in you. வேதம் சொல்லுகிற விசுவாசம் உனக்குள்ள இல்லை. வேதம் சொல்லுகிற விசுவாசம் எது? அந்த ஏரோப்ளேனில் உட்காந்தா நீ பேசாம அப்படியே you just sit, you believe the pilot, you believe the plane and sit. You'll be up there, so many feet, thousands of feet you may be flying. ஆயிரக்கணக்கான அந்த அடிகளுக்கு மேலாக நீ அப்படியே பறந்துட்டு இருப்ப. But still you are, when you see people they will be sleeping. சில மக்களை பார்க்கும் பொழுது தூங்கி கொண்டிருப்பார்கள். Casually they will be sitting சாதாரணமா. Why? Because they believed the pilot and the plane
and all the functions of the plane. அந்த விமான ஓட்டியையும் அந்த விமானத்தையும் முழுமையா நம்பினதுனால they surrendered. முழுமையா ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். You have not surrendered your life. நீ வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கவில்லை. That is the problem. அதுதான் பிரச்சனை. இங்கே பாருங்க 33 சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் போன வாரம் இதை பற்றி நான் பேசினேன். ரைட்டு. 33 அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. Behold, and whosoever believeth on him shall not be ashamed. அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. If your faith is a surrendered faith, ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசமா இருந்திருக்குமானால், you surrender everything to God, தேவனிடத்தில் முழுமையாக நீ ஒப்பு கொடுத்திருப்பாயானால், நம்ம பார்த்து அவருடைய அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நான் சில வாரங்களுக்கு முன்னால் தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். 1 John சொல்லப்படுது, அவருடைய அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அதாவது அவருடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்து உணர்ந்து நம்பி அதை விசுவாசிக்கிறேன். So I surrendered everything to God. எல்லாத்தையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். Many times I tried to live a Christian life, I could not. அநேக சமயங்களில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறேன், நான் தோற்று போகிறேனே. I think that I should not fight, சண்டை போடாக்க நினைக்கிறேன், but I fight. I think that I should live as a testimony in my home, in the place where I am. நான் இருக்கிற இடத்துல என் வீட்டில் ஒரு சாட்சியாக இருக்க விரும்புகிறேன், but I am failing, தோற்று போகிறேன். My heart is really not delivered from the covetousness of this world. இந்த உலகத்தின் கவர்ச்சிகளினாலே என்ன அதிலிருந்து விடுபட முடியல. I am a worldly man, உலக பிரகார மனுஷன். ஒரு பக்கம் say I believe God, ஒரு பக்கம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் my heart is full of covetousness. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருதயம் பொருளாசையில் இருக்கு. What shall I eat? நான் என்ன சாப்பிடுவேன்? What shall I gather? என்ன இது பண்ணுவேன்? Full of cares of the world. உலகத்தின் கவலைகள் என்னை பாற்றி கொண்டிருக்கிறது. On the one hand, I appears to be very religious. ஒரு பக்கம் நல்ல பக்தியா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா I am living like other non-Christians. கிறிஸ்தவர்கள் அல்லாத போல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். Is it the Christian life? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? Is it the Bible says? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வேதம் சொல்லுதா? இப்போ வேதம் வேறு மாதிரி சொன்னால் அப்போ ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? If the Bible says differently, why I am like this? Why I am full of fear? ஏன் இருதயத்தில் பயம் இருக்கு? Even though I pray, நான் ஜெபம் பண்ணாலும் the fear is not leaving me. என்னை விட்டு அந்த பயம் நீங்கிறது இல்லை. I pray but I again continue in the same fear. ஜெபம் பண்ணுறேன், அதே பயம்தான் எனக்குள்ள எப்பவுமே இருக்கு. Always my heart doubts, unbelief, full of unbelief. என் இருதயத்தில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் அவிசுவாசம். அது நடக்காது, இது நடக்காது, இது இப்படித்தான், அது அப்படித்தான். This will not happen, that will not happen, this is like this. Why my heart is all unbelief? Dear people, Bible never says that you could overcome by your own strength. உன் பலத்தினால மேற்கொள்ள முடியும்னு பைபிள் சொல்லவே இல்லை. Bible never says that you could attain salvation by your works. உன்னுடைய கிரியினால ரட்சிப்பை பெற முடியும்னு வேதம் சொல்லலையே.
You are weak, Bible says. நீ பலவீனன். Your heart is full of unfaith. உன்னுடைய இருதயம் அவிசுவாசம் நிரம்பி இருக்கிறது. It could not believe that God loves me. தேவனை நேசிக்கிறாருங்கிறது உன்னால நம்ப முடியல. You hear God's love so many weeks. அநேக வாரங்களாக அவனுடைய அன்பை நீங்க கேட்கிற. But you don't believe that love. Really. ஆனா அந்த அன்பை உன்னால நம்ப முடியல. உண்மையாலுமே அதுதான் பிரச்சனைங்க. If you really believe love, the love of God, அவனுடைய அந்த அன்பை நீ நம்பினா, you will serious about that. அதை குறித்து நீ ரொம்ப சிந்திப்ப. Suppose if a person who is very rich, மிக ஒரு பெரிய பணக்கார மனுஷன் கூட சொல்றார், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கப்பா, get as much of money you want. I am here. நான் இருக்கிறேன். Don't worry. கவலைப்படாத. He is a millionaire. கோடி கோடியாக வச்சிருக்கிறாரு. சர்ப்ளஸ் நிறைய இருக்கிறார். அவர் சொல்றாரு, எவ்வளோ பணம்னாலும் நீ வாப்பா, நான் தர்றேன்ப்பா. You come and I will give you. Suppose if you really trust that man and if you say, oh that is true, அந்த மனுஷனை நம்பினா அந்த மனுஷன் உண்மை நினைப்பாயனா, probably it may be true. அது உண்மையாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. Probably he will be very rich. அவன் பெரிய பணக்காரன். But how confident you will be? நீ எவ்வளோ பெரிய ஒரு தைரியமாக இருப்ப? Suppose 50,000 rupees I need for this. இதுக்கு எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும். இதுக்கு I need 5 lakhs of rupees for this. இதுக்கு எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும். I need 3 lakhs of rupees for this. இதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வேணும். You will not worry. நீ கவலைப்பட மாட்ட. Because you know that millionaire said, I will give you however much. அவர் சொல்லிட்டார், எவ்வளோ வேணாலும் இருக்குப்பா, வாங்கிக்கப்பா. You go, suppose if that is true, you go and get money. Sir, I need 5 lakhs, 3 lakhs for this. This is 50,000. ஐயா, எனக்கு இது 5 லட்சம் வேணும். இதுக்கு ஒரு 3 லட்சம் வேணும். இது 50,000 வேணும். How much it comes to? 8.5 lakhs. Take it and go. 8 லட்சம் தானே, எடுத்துக்கோ, போ. I tell you, God is greater than the millionaire. தேவன் அந்த மில்லியனரை விட மிகப்பெரிய தேவன். I love you, God says. நான் உன்னை நேசிக்கிறேன். I have loved thee with an everlasting love. நித்திய அன்பினால் உன்னை நேசிக்கிறேன் சொல்றார். பட் நீ என்ன சொல்ற? God can't love me. Probably you may not say, நீ சொல்லல, ஆனா அப்படித்தான் நீ நடக்கிற. Because you could not trust God. தேவனை உன்னால நம்ப முடியல. I tell you, you can't trust God by your own righteousness. உன்னுடைய நீதியினால நீ நம்ப முடியாது. That is true. But you don't surrender. உன் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க. Lord, Bible, God doesn't say, you could do this, what I demand. நான் கட்டளை இடுறதை உன்னால செய்ய முடியும் ஆண்டவர் எங்கேயாவது சொல்லிருக்காரு? இல்லை, you can't do that. பவுல தான் சொல்ற, நன்மையை செய்ய விருப்பம் உண்டு, நன்மை செய்ய இடத்துல இல்லை. I want to do good, but I have no strength to do good. That is why your nature is still not changed. ஆகவே தான் உன் சுபாவம் மாற்றப்படலை. You have a good desire. I appreciate it. நல்ல வாஞ்சை இருக்கு, பட் you could not have the joy of the Lord. கர்த்தருடைய சந்தோஷம் மட்டும் இல்லை. You don't have the peace of the Lord. கர்த்தருடைய சமாதானம் இல்லை. You are a turbulent sea. நீ அலமோதுற கடலாகத்தான் இருக்கிறியே. என்னத்தை உண்பேன், என்னத்தை உடுப்பேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணவா, இதை பண்ணவா, எப்போ பார்த்தாலும் always you are worrying. Why? Because you don't believe God as the person who sits in the aeroplane. ஏரோப்ளேன் உட்காரவன் எல்லாத்தையும் விட்டுறாங்க. ஒன்றுமே இது போகுமா போகாதான்னு அவன் உள்ளே ஏறி இருக்க மாட்டான். If he says, will it go or not, he would not get in. But he entrusted completely. முழுக்க அவன் அங்கே ஒப்பிடிச்சிட்றான். தான் வேறு ஒன்றும் இல்லை. போட்டு சீல்ட்டு பெல்ட்டை போடுன்னா போட்டுறான், உட்காரான், மேலே ஏறுதுங்கும் போது அவ்வளோதான். நீ ஏறிட்ட, நீ அவ்வளோதான். நீ யுவர் லைஃப் இஸ் நாட் இன் யூர் ஹேண்ட்ஸ். உன்னுடைய கரத்தில்
உன் உயிர் இல்லை. Suppose if the pilot says, I can't go, I have to crush this plane today. நான் போக முடியாது, இந்த பிளேனை நான் இன்னைக்கு விழுந்து நொறுக்க போகிறேன்னு சொன்னால், no other go. You can't say, oh, I have to get down. ஐயோ நான் இறங்கிறேன் நான் சொல்ல முடியும். கான் யூ இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்லி. நீ முழுக்க நீ அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறாய். That is what God says. You must surrender. நீ ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரே என்னால் முடியலன்னு ஒப்பு கொடு. அதைத்தான் ஆண்டவர் கேட்குறார். God says, Lord, I could not. இன்னைக்கு மார்னிங் ஆரம்பிச்சது, இன்னைக்கு காலையிலேருந்து உங்கள் வாழ்க்கை எப்படி எனக்கு தெரியாது. I don't know how you lived. காலையில் நீங்கள் இன்னைக்கு யாராவது இன்னைக்கு வர்றதுக்குள்ளே யாராவது சண்டை போட்டிங்களா எனக்கு தெரியாது. I don't know whether anybody quarreled, anybody get angry, கோவப்பட்டீங்களா தெரியாது, எனக்கு தெரியாது. But God knows. Or anything which happened, I don't know, எனக்கு தெரியாது. But God knows. Why are you living? You call as a Christian. நீ கிறிஸ்தவன் சொல்கிறேன். You call yourself, I know God, தேவன் அறிஞ்சிருக்கிறேன். But how could you say that you are saved? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு எப்படி சொல்கிறேன்னு நான் கேட்குறேன். In what basis you say that you are saved? எந்த விதத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு கேட்க. நான் do you have the peace of God in your life? உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கா? கர்த்தருடைய சந்தோஷம் இருக்கா உனக்குள்ள கேட்குறேன். இது இல்லையே, உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. அப்போ நீ இன்னும் ரட்சிக்கப்படலை. You are not saved. அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பெருசாக செய்யணுமா? இஸ் இட் நெசசரி தட் ஐ ஷுட் டூ திஸ் அண்ட் தட்? Salvation is to the surrendered people. ரட்சிப்பு யாருக்கு? தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு. எப்படி அர்ப்பணிப்பது? ஆண்டவரே நான் ஒரு பாவி. இந்த ஆயக்காரன் என்ன பண்ணான்? What did that publican said? Lord, have mercy upon me, a sinner. ஆண்டவரே ஒரு பாவி, என் மேல கிருபையாயிரும். அவன் வேற ஒண்ணுமே செய்யல. He surrendered. அதனால் அவன் ரட்சிக்கப்பட்டான். லூக்ஸ் காஸ்பல், லூக் எழுதின சுவிசேஷத்தை திரும்பிக்கங்க பாருங்க. நிறைய சமயங்களில் நம்ம அந்த ஆயக்காரன் செய்கிறது தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஆயக்காரனை போல தான் நிறைய சமயங்களில் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அவனை தப்புன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் அந்த பரிசேயனை போல தான் இருக்கிறாங்க. அந்த பரிசேயனை போல தான் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு காரியமானது இருப்பதை குறித்து நம்ம பார்க்குறோங்க. இங்கே விதமான விதத்தில் அவர்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்னங்க 18 பாருங்களேன். பரிசேயன் 10வது வசனம் 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் அடுக்கிட்டே போகிறான், தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இல்லை, அந்த ஆயக்காரனை போல இல்லை. வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறேன், தசம பாகம் கொடுக்குறேன். நோ சரண்டர். இவன் சரண்டர் ஆயிட்டான். சால்வேஷன் ஏதோ ஒரு 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 நான் ஒரு சர்ச்சு போயிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த அவங்க சர்ச்சில் அது தப்பான உபதேசங்கிறது தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சமயங்களில் ஐ டோன்ட் பிளேம் பீப்புள், யாரையும் குற்றம் சாட்ட விரும்பலை. எப்போவுமே அவர்களுடைய ஒரு நிலை, நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். மற்றவங்கள பார்த்தா பாவி, நான் நீதிமான் நினச்சிக்குவேன். மற்றவங்களெல்லாம் பாவி, நான் நீதிமான். ஆகவே அந்த சர்ச்சு சேராதவங்களா இருந்தால் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நானும் அப்படி தான் இருந்தேன். அவங்க சர்ச்சுக்கு இல்லைன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்மை இருப்பதில்லை, ஒரு ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு இருக்கிறதில்லை.
ஆவிக்குரிய ஒப்பு கொடுத்தல் இருப்பதில்லை. அதனாலே உன் வாழ்க்கையில் ரட்சிப்புங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீ உன்னை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கிறதுல தான் இருக்கு. என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறவன் எப்பொழுதும் தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாகவே இருக்கிறான். இந்த ஆயக்காரன் தான் பாவியாக என் மேல் கிருபையாயிரம். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியல. அதைத்தான் ரோமருக்கு அந்த 9ஆவது அதிகாரத்தில் எழுதிட்டு 12ஆவது அதிகாரத்தில் இங்கே சொல்கிறாரு பாருங்களேன். இதைத்தான் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனைன்னா, நீ உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்ளுதல் என்பது என்னன்னா, ரோமர் 12:1 அப்படி இருக்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. எப்படி நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது? சரண்டரிங் டு காட். நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா என்னில் அன்பு கூறுகிற தேவன் முற்றுமுடிய என்னில் அன்பு கூறுகிறார். என்னை ரட்சிக்கிற தேவன், அவர் என்னை ரட்சிக்கிறார். ஒரு நான் தப்பு செஞ்சிட்டா கூட அவர் என்னை நேசிக்கிறார் தான். ஏன்னா அவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா, என்னுடைய பரமபிதா. பொல்லாத இந்த தகப்பனை விட மேலான தகப்பன் அவரே என்னுடைய பரமபிதா. அதனாலே அவரை நம்ம பரமபிதா எப்படி அழைக்கிறோன்னு சொன்னால், இந்த ரட்சிப்புங்கிறது அங்கே தாங்க ஆரம்பிக்க. உண்மையாக ரட்சிப்புங்கிறது ஒப்பு கொடுக்கிறதும் ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒவ்வொரு நாள் வாழ்க்கை முறையே ரட்சிப்பு. இதுதான் ஒரு ரட்சிப்பே. இப்போ நீங்கள் நான் இத்தனை வருஷமாக 40 வருஷமாக ஊழியம் செய்கிறேன்னா என் வாழ்க்கையில் ரட்சிப்புன்னா, நான் என்றைக்கும் ரட்சிக்கப்பட்டேன்ல, என்றைக்கும் ஆண்டவருடைய பாதங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய நிலை விதமாக இருக்கிறது, நீர் என்னை வழி நடத்தும், என்னை பலப்படுத்தும், நான் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள். ஆகவே இதுதான் விசுவாசன்னு அந்த இடத்துல அவர் பேசுகிறார். நீ ஏரோப்ளேனில் உட்காந்தேன்னா, ஆகவே உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உன்னை ஆண்டவர் பார்த்து நீ அதை பண்ணு, நீ அன்பாயிரு அப்படின்னு பெரிய கட்டளைன்றதை விட பிரமாணத்தை கொடுத்துருக்கிறார். பிரமாணத்தில் வருது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு கூறணும், உன்னை போல மற்றவர்களை நேசிக்கணும். மற்றவர்கள் நம்ம நேசிக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கை உண்மையாலுமே சாட்சியா இல்லை. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? நீ அர்ப்பணி. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அப்போ தான் கிரியை செய்வார். அப்போ தான் உன் வாழ்க்கையை எடுத்து ஆண்டவர் செப்பனிடுவார். நீ அர்ப்பணிக்காமல் ஆண்டவன் வாழ்க்கையில் செய்யவே மாட்டார். அதனால தான் எனக்கு கிறிஸ்தவர்கள் பாருங்கள், நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவர்கள் தான் விசுவாசின்னு சொல்லுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் எல்லாம் அதே குழப்பங்கள்லாம் அதே இது தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக இந்துக்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லப்போனால் சில சமயத்தில் இந்துக்கள் கூட ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்க, இதாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா ஆண்டவரை விசுவாசிக்கிறோன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கூட அந்த அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க. ஆகவே அவங்க வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அலைமோதுற கடலை போல தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், என் தேவன் எனக்காக என் தேவன் யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவனாகிய கர்த்தருங்கிற அந்த விசுவாசம் வராது. ஏன் வராது? நீ அர்ப்பணிக்காததுனால வராது. என் தேவன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டு. வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதனை நம்ப முடியாது. உண்மைதான். நான் ஏதோ ஒளிவு மறைவாக நான் பேசலைங்க. நம்முடைய உண்மையான நிலை அதுதாங்களே. ஆகவே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்போ நான் ஏதோ என்னை திருத்திட்டு போகணும் இல்லை. கெட்ட குமாரன் திருத்திட்டா வந்தான், அதே பன்றிகளில் உழன்ற அந்த சேத்தோட கிழிஞ்ச சட்டையோடு தான் பிதாவினிடத்தில் வருகிறான். அதைத்தான் ஆண்டவருக்கு நீ எப்போ இருக்கிறவனமா நீ கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு. இருக்கிறவனமா ஆண்டவனோட பேசியிருக்காரு. அவருடைய அன்பு மகத்துவமானது. அவருடைய அன்பை அறிந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு வேற செக்யூரிட்டியே தேவையில்லைங்க. அந்த அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அந்த அன்பை அறியாததுனால தான் எவ்வளோ ஆண்டவருடைய அன்பு, என்ன மேலான அன்பு. ஆனால் அதை நான் அறிந்து விசுவாசிக்கிறேன்னா, அதை சார்ந்து ஏரோப்ளேனில் ஏற மாதிரி, ஆண்டவரே உங்களுடைய அன்பு இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு,
சேரும் சகதியுமாக தான் இருக்கிறேன். இதை எப்படி செய்யறது எனக்கு தெரியாது ஆண்டவரே. நான் அப்படி தான் சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு காலையில் கூட அப்படி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த காரியத்தை எப்படி டேக்கிள் பண்ணுறது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டேன். நான் உனக்கு முன்னே கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அதுமாதிரி இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் செயல்பட மாட்டேங்கிறார்? ஏன் என் பிரச்சனை தீரல? இன்னும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஏன் குழப்பத்துக்கு மேலே குழப்பம், ஏன் இப்படி போகுது? நீ சரண்டர் ஆகாத வரைக்கும் ஆண்டவர் செய்ய மாட்டார். சரண்டர் ஆகாத வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவருடைய காரியம் அந்த பரிசேயனை போல தான் இருக்கு. அதை நான் செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே வருஷமாக போயிட்டு இருக்கிறோம். சரண்டர் ஆகவே இல்லை. அறிக்கையிட்ட பாவத்தையே வருஷமாக அறிக்கையிட்டு போகிறது. ஏன் விடுதலை இல்லையா? விடுதலைங்கிறதே இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறேங்கிறது, குமார் விடுதலை ஆக்கினால் மெய்யவா விடுதலை ஆவீர்கள்ன்றது அப்போ எங்கே போச்சு? எத்தனை வருஷமா நீ அதே பாவத்தையே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும். கோபம் வருது, எனக்கு அது வருது, இது வருது, என் பார்வையில் சரியில்லை, அது சரி, ஏதாவது இதே இவ்வளோ காலம் நீங்கள் வேண்டிகிட்டே இருப்பீங்க. அதாவது அர்ப்பணிக்காமல் நீ ஜெபிக்கிறதும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, நான் உங்களுடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் இருக்கிறவனமாக இருக்கிறேன், இதுதான் என்னுடைய காரியம், இதுதான் என்னுடைய கோலம், இந்த காரியத்தை எப்படி செய்கிறது, இது எப்படி முடியும், என்னுடைய குடும்பத்தின் காரியம் என்ன ஆகிறது? நீ அர்ப்பணி, தேவனிடத்தில் அர்ப்பணிச்சு வா. அர்ப்பணிச்சு வருன்னா அவரை முழுமையாக நம்பி வரணும், அவரை கனப்படுத்தணும், அவருடைய காரியங்களை பின்பற்றணும், அவருக்கு முதலிடம் வைக்கணும். எது எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் தான் முதல்ல எனக்கு. நீ அப்படி வர்றையா? உன் அர்ப்பணிப்பு எங்கன்னா அப்படி தான் காண்பிக்கப்படும். இல்லாத அர்ப்பணிப்பு, நான் அர்ப்பணிச்சிட்டேன்னு சும்மா. இங்கே நிறைய பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் அர்ப்பணிச்சிருக்காங்க சொல்லுங்க? கிடையாது, நிறைய பேர் கிடையாது. வேதத்தின்படி நிறைய பேர் மோட்சம் போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேதத்தின்படி நம்ம பார்க்குறோம், ரட்சிப்புங்கிறது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுங்க, ஒரு விடுதலை வரணும். தேவன் தான் எது எப்படின்னாலும் சரி, ஆண்டவரை நான் முன்னால் வைப்பேன், அவர் தான் எனக்கு, அவரைத்தான் சார்ந்து கொள்ளுவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி எதுவாக இருந்தாலும் சரி. சபையை நான் ஆண்டி வாழுவேன், அதுதான் எனக்கு தேவை. கட்டளையிட்டிருக்காரா? என்னால் முடியாது ஆண்டவரே, நான் தடுமாறுகிறேன், நான் ஒன்றும் முடியல, இந்த காரியம் என்னால் என் மனசை போட்டு குழப்புது, அதை பண்ணுது, இது பண்ணுது, உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். மறுபடியும் வந்து குழப்புனா அதையும் அவரிடத்துல சரண்டர் பண்ணு. ஆகவே அந்த அன்பு மிகப்பெரியது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அர்ப்பணிக்காமல், உன்னை ஒப்பு கொடுக்காமல், நீ சரண்டர் ஆகாமல், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொட மாட்டாருங்க, தொடவே மாட்டாருங்க. உன் குடும்பத்தின் காரியங்களை தொடவே மாட்டாருங்க, தொட மாட்டார். அவரிடத்தில் அர்ப்பணிக்காததை அவர் செயல்படுத்த மாட்டார், பலாத்காரப்படுத்த மாட்டார். ஆகவே இஸ்ரவேல் மக்கள் நீதியை சுய நீதியினால தேடினாங்க, ஆனால் பிரஜாதியார்கள் விசுவாசத்தினால தேடு. விசுவாசம்னா என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவன் முழுக்க கிடத்திட்டான், அவ்வளோதான். ஏரோப்ளானில் ஏறிட்டான்னா அவன் சாவமோ பிழைப்போ தெரியாது. ஏரோப்ளானில் ஏற அத்தனை பேரும் அடுத்த ஸ்டேஷன் போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், மரணம் நேரிடுது. அவன் அதெல்லாம் ஒப்பு கொடுத்து தாங்க ஏற. அதுதாங்க விசுவாசங்கிறது. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இது என்னை எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது, நமக்கு ஞானமும் இல்லையே, அறிவும் இல்லையே. அப்படி இந்த மாலையில் நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறையா? இப்போ நீ ஆயத்தமாக இருக்கிறையா? கண்களை மூடி ஜெபிப்போம். நீ சொல்லு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் இருக்கிற வண்ணமாக உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர், எவ்வளோ அன்பு கூறுகிறேன். சொல்லப்போனால் உம்முடைய அன்பு பிதா குமாரனை நேசிக்கிறது போல நேசிக்கிறீர் என்று சொல்லுகிறீரான். பிதாவானவர் இடத்து அன்பாயிருக்கிறது போல நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறேன். இந்த அன்பு விலையேற பெற்றது. ஆகவே தான் இந்த அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பசியோ பட்டினியோ
நாசமோ நோசமோ மோசமோ நிர்வாணமோ இந்த அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சபையில தங்களை அர்ப்பணித்தவர்களே தேவை. பெரிய நீதிமான்கள் தேவையில்லை, பெரிய பரிசுத்தவான்கள் தேவையில்லை, பெரிய வேத ஞானிகள் தேவையில்லை, ஜப வீரர்கள் தேவையில்லை, அர்ப்பணித்தவர்கள் தேவை. ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று உன்னை நீ தாழ்த்துவாயானால் நீ பிழைப்பாய். அதனால வேற வழியே இல்லைங்க. ஆவியானவர் உன்னோடு கூட பேசி அதை குறித்து உண்மையான விதத்தில் உன்னிடத்துல உணர்த்தலைன்னா உனக்கு வேற விமோச்சனமே இல்லைங்க. நான் உண்மையா சொல்றேன், விமோச்சனமே இல்லை. ஆகவே இந்த காலத்துல உன் வாழ்க்கையை யோசனை பண்ணிப்பார். ஏன் வாழ்க்கையில கர்த்தருக்குரியான சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, மகிழ்ச்சி இல்லை? தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியங்களை பார்க்க முடியும். குடும்பத்தில் பிரச்சனை தீர மாதிரி தெரியல, ஒன்றும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வருதே ஒழிய ஒன்றும் இல்லை. அர்ப்பணிப்பு இல்லை. முடிஞ்ச ஆண்டவரை பின்பற்ற, முடியலன்னா ஆண்டவரை நான் ரெண்டாவதாக வச்சிட்றேன். நீ தேவனை முதலாவது வைக்காமல் போவாயானால் நீ நீதிமான். பாவி, ஆண்டவர் சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன்னு சொல்லிட்டார். நான் ஒரு பாவின்னு உணர்றவங்களை தான் ஆண்டவர் கூப்பிடுறார். கிருபை நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும், இரக்கமாயிரும். எனக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே வேதத்தை அறிந்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், அது பண்ணுறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று நினைக்கிற நினைப்பே அவங்கள மோசம் போக்குகிறது. அவங்க வாழ்க்கையில் உண்மையான சமாதானம் இல்லை, தேவனுடைய சந்தோஷம் இல்லை, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி இல்லை, வேதம் சொல்லவரணமாக விதமான காரியம் இல்லை. உலகம் கொடுக்கூடாத சமாதானத்தை கொடுக்குறேன், என்னுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்னு ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். எங்கே நிறைவாக இருக்கிறது? ஆவியானவரே, நீர் ஒருவரே பேச முடியும். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஒரு ஆத்மாவில் கிரியை செய்ய முடியும். தன்னை முழுமையாக சரண்டர் ஆகாமல், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் வாழ்க்கையில் இந்தந்த காரியங்களெல்லாம் இன்னும் தோல்வியாகவே இருக்குது, இந்தந்த காரியங்கள் எனக்கு வெற்றி இல்லை, உலக கவலை என்னை பிடிச்சிட்டு ஆட்டம் போடுது, எப்போ பார்த்தாலும் நான் அதை என்ன பண்ணுறது, இதை பண்ணுறது, நான் உண்மை ரெட்ட மனசாக தான் பின்பற்றுகிறேன், உண்மையான ஈடுபாடு என்கிட்ட இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அன்பு, கொஞ்சம் நெஞ்சம் ஆரம்பத்தில் இருந்த அந்த வாஞ்சையெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ நான் ஒரு வேடதாரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உள்ள ஒன்று வெளியே ஒன்று. என் உள்ளே இருக்கிற காரியத்தை நீர் அறிஞ்சிருக்கிறீர் ஆண்டவரே, அதை நீர் ஒருவரே சரிப்படுத்த முடியும்னு சரண்டர் பண்ண முடியலையே. பெருமை, நான் எப்படி சரண்டர் பண்ணுறது? எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்கிறதுல பெருமை பாராட்டக்கூடிய ஒரு காரியம் இருக்கே ஒழிய, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று தாழ்த்தக்கூடிய தாழ்மை இல்லாத இடத்துல கிருபை இருக்காது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரே, நீர் இந்த சபையை இந்த காலங்களில் கட்டும். சத்தியம் தெளிவாய் போதிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு உள்ளங்களை சந்தியும் ஆண்டவரே, உடையும் ஆண்டவரே, தங்களை தாழ்த்த கிருபை தாரும். வெறுமையான பக்தியெல்லாம் உடைச்சிட்டு ஆண்டவரே, நான் இன்னும் என் பாவ சுபாவம் என்னை வாட்டி வதைக்குது. நான் நிறைய சமயங்களில் குடும்பத்துக்கு ஒரு சாட்சியாக சாபமாக இருக்கேன் ஆண்டவரே. குடும்பத்தில் நான் ஒரு சாட்சியாக இல்லாததுனால என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. என் குடும்பத்தில் நீ கிரியை செய்யக்கூடிய காரியத்துக்கு நானே தடையாக இருக்கிறேன். நான் தான் தடை. மற்றவர்களை குற்றம் சாட்டுறதுக்கு முன்னால் நான் சரியில்லை ஆண்டவரே. தேவரே, நீர் பேசும், ஆழமாய் பேசும், கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.